இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI ஆனது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் முதல் பார்த்தீங்கன்னா புதிய விதிகள் கொண்டு வரப்பட இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த விதிகள் மூலம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாறப்போகிறது, ஆதார் கார்டு வைத்திருப்பவருக்கு பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் நம்பர் ஆகியவற்றில் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்க போகிறது, இது குறித்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆதார் கார்டு வழங்கப்பட்ட புதிதில் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இணைக்கப்பட்டிருந்தால் போதும், பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்களை மாற்றிக்கொள்ளும்படியான சேவை கொடுக்கப்பட்டது. அதை மொபைல் அல்லது வெப்சைட் மூலமும் மாற்றிக்கொள்ளும்படி இருந்தது. ஆனால் தற்போது ஆதார் சென்டருக்கு சென்றால் மட்டுமே திருத்தம் செய்வது போல் உள்ளது. அதே நேரத்தில் உங்களது பயோமெட்ரிக் விவரங்களை வெரிஃபிகேஷன் செய்த பிறகு மொபைல் நம்பர், பெயர், பிறந்த தேதி போன்றவற்றை மாற்றிக்கொள்ள அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது நவம்பர் மாதம் முதல் மாற இருக்கிறது. புதிய விதிகளின்படி மீண்டும் ஆன்லைன் மூலமே விவரங்களை மாற்றிக்கொள்ளும்படியான சேவை கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த சேவையை வழங்குவதற்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது புதிய டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வர இருக்கிறது. அதாவது ஆதார் கார்டுக்கு தேவையான விவரங்களை உறுதி செய்ய ஏற்கனவே அரசாங்கம் மூலம் வழங்கப்பட்ட ஆவணங்களை வெரிஃபிகேஷன் செய்ய இருக்கிறது. ஆகவே ஆன்லைன் மூலம் நீங்கள் ஆதார் விவரங்களை மாற்றும் போது வெரிஃபிகேஷன், அதாவது ஏற்கனவே இருந்த மொபைல் நம்பருக்கு OTP மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு வைத்திருப்பவரின் பேன் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பிறப்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் வெரிஃபிகேஷன் செய்யப்படும். இந்த விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆதார் அப்டேட் செய்யப்படும். இந்த வெரிஃபிகேஷன் ஆவணங்களில் மின்சார கட்டண ரசீது, பள்ளி மதிப்பெண் பட்டியல் போன்றவற்றையும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதார் கார்டில் பெயர் மாற்றுவது, மொபைல் நம்பர் மாற்றுவது, பிறந்த தேதி மாற்றுவது போன்ற சேவைகள் மீண்டும் ஆன்லைன் மூலமே செய்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கு கட்டாயம் ஆதார் சென்டருக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதேபோல் பெயரில் இருக்கும் எழுத்துப்பிழை அப்டேட் மற்றும் பிறந்த தேதி போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். அதற்கு மேல் அதை மாற்ற முடியாது. ஆனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, முகவரி போன்றவற்றை எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அப்டேட். இந்த புதிய விதிகள் நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட இருக்கிறது. ஏற்கனவே ஆதார் சேவைக்காக பிரத்யேக ஆப், ஆதார் விவரங்களை பகிர QR கோட் சேவை போன்ற பல்வேறு அப்டேட்டுகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கவனம் செலுத்தி வரும் நிலையில் இந்த புதிய விதிகள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்பு எளிதாக ஆன்லைன் மூலமே ஆதாரில் திருத்தம் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.